ஹலோ buddies, இன்னைக்கு நம்ம நயனம் என்ற ஒரு பக்கமான தெலுங்கு வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையை பத்தி சொல்லணும்னா ஐ டாக்டரா ஒர்க் பண்ற நம்ம ஹீரோவுமே ஒரு மர்மமான கண்ணாடியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்ணாடி மூலியமா மத்தவங்களோட கண்ணு வழியா அவர் ஸ்பை பண்ண முடியும். அப்படியே அவர் மத்தவங்கள ஸ்பை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கையில எதிர்பாராத விதமா ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாப்புல. இப்படி இந்த கதையில சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். சோ வளவலன்னு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அகைன் இந்த மிதரமான படத்தை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா பாக்கெட்ல இருந்து அம்மா காசு திருடுறத கண்ணால பாத்துறான். அதனால அம்மாவுமே இந்தாடா கொஞ்சம் காசு கையில கொடுக்க இந்த காசு எடுத்த மேட்டர் அப்பா கிட்ட சொல்லாதரான்னு சொல்ல அவனுமே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோக்குமே புரிய வருது, இந்த உலகத்துல எதனாலும் போய் சொல்லுவோம், நம்ம கண்ணு பொய்யே சொல்லாதுன்னு. அதனாலேயே கிளாஸ்ல கண்ணு சம்பந்தப்பட்ட எந்த கிளாஸ் எடுத்தாலும் நல்லா உம்பரமா கவனிக்கிறான். எப்படி நாட்களும் கடந்த போது ஹீரோ ஒரு கண்டக்டராகவே மாறிட்டாப்புல. டாக்டரான நம்ம ஹீரோவுமே தன்னோட கிளினிக் கிளம்பி லிப்ட்ல வந்துட்டு இருக்க அங்க ஒருத்தர் தான் காதலி கிட்ட போன் பேசிட்டு இருக்க. அந்த சீக்கிரட்டை ரொம்ப ரகசியமா கேட்கறான். நம்ம ஹீரோக்குமே மத்தவங்களோட சீக்கிரட்டுமே அவங்க வாழ்க்கையில அந்த கதைகளையுமே ரொம்பவே பிடிக்கும். இதனாலே அந்த ஆளுமே யாராம இப்படி பாக்கலான்னு லிப்ட்ல மொடச்சினே போயிடுறான். சரி அப்படியே பார்க்கிங் லாட்ல கார் எடுக்கலாம் வரும்போது அந்த இடத்துல செக்யூரிட்டி அண்ணனுக்கு ஒரு 100 ரூபா தரான். அதுக்காக அவருமே இந்த மொத்த பிளாட்ல நடக்கிற சின்ன சின்ன ரகசியத்தெல்லாம் வந்து இவர்கிட்ட சொல்றாரு. அப்படியே செக்யூரிட்டியுமே மத்தவங்க கதை தெரிஞ்சுக்கிறதுல அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு சரக்கு அடிக்கிறது எப்படி கிக்க தருமோ அதே மாதிரி அத்தவங்க கதையை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கிக்கா இருக்குதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வேலை செய்யற கிளினிக்ல அசிஸ்டண்டா ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுல அந்த பையன் அசிஸ்டண்டான போஸ்ன்ற ஒருத்தன் அங்க டாக்டர் பார்க்க வரவங்க கிட்டலாம் பயங்கரமான கிரைம் கதையெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பான். அந்த லேடி அசிஸ்டன்ட்டும் வரலையே என்று கால் பண்ணி எங்கக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப கவிதான்ற அந்த லேடி அசிஸ்டன்ட்டும் தன்னோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. அடுத்தபடியே டாக்டருமே கிளினிக் வந்து ஒரு வழியா முதல் பேஷண்ட்டை பாக்குறாரு. ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா காட்டுறாங்க. அவளோட கண்ணுமே பயங்கர செகப்பா இருக்கு. இருங்க செக் பண்றேன் செக் பண்ணும்போது அந்த பொண்ணு கண்ணுல இருந்து யாருக்கும் தெரியாம ஒரு சாம்பிள் ஒன்னு எடுத்துக்கிறாரு. அப்படியே அடுத்தடுத்து பாக்குற எல்லா பேஷண்டோட சாம்பிளுமே எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படி எல்லா சாம்பிளும் கலெக்ட் பண்ண அவருமே ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. அவரோட ரூமுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ரூமும் வச்சிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு கூட அவர் பண்ற ரிசர்ச்சையுமே சீக்ரெட் ரூமை பத்தி தெரியாம தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மாதவின்ற ஒரு பொண்ணு தான் ஹஸ்பண்டுக்காக குளிச்சு முடிச்சு அழகா தோசைலாம் ஊத்திட்டு இருக்கா. கௌரி சங்கர்ன்ற தன்னோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் எப்படியும் ஒரு 25 வயசு டிஃபரெண்ட் இருக்கும். தன்னோட ஹஸ்பண்டுமே ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை செய்யறாரு. பசங்களோட ஆன்சர் சீட்டை கரெக்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட பொண்டாட்டி ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் 2 பேருக்குள்ள குழந்தை இல்லைன்ற ஒரே கஷ்டம் மட்டும்தான். அந்த மாரி ஒரு காலை வேலையில வந்து யாரோ கதவை தட்ட யாரோட திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டு லேடி வந்து கொத்தமல்லி கேக்குறாங்க. தெரியுமா நானும் வேலை கிளம்புறேன் அவரும் கிளம்பி போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இவங்களுமே ஏமா உனக்கு என் பொண்ணு வயசு இருக்கும் ஹஸ்பண்டுக்கு என் புருஷன் வயசு இருக்குமேமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே ஏஜை கம்பேர் பண்ணி கலாய்க்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கொத்தமல்லியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஹீரோனி கதவை சாத்தி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோவோட சீக்ரெட் ரூம் காட்டுறாங்க. ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்ச எல்லாரோட சாம்பிளுமே ஒரு கண்ணாடி கூட விட அவங்க பேரை போட்டு எழுதி வச்சிருக்காரு. அவர் உருவாக்கி வச்சிருக்க அந்த கண்ணாடி மூலியமா அவங்க என்ன பாக்குறாங்களோ அவங்களோட சாம்பிள் அந்த கண்ணாடியில போட்டு அவங்களோட கண்ணு மூலியமாவே பார்க்க முடியும் போல. அதாவது கொஞ்ச நேரம் அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்கன்றத கவனிக்க முடியும். இவருமே தன்னோட அம்மா கூட முதல்ல வந்த அந்த பொண்ணோட கண்ணு வழியா பாக்குறாரு. அந்த பொண்ணோட அம்மாவே தன்னோட பொண்ணுக்கு அவர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னடா பார்த்தா ட்ரெஸ் தான் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அந்த பொண்ணுமே புது ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமேட்டு போட்டிருக்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ண நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் நாகரிகமா அதெல்லாம் பார்க்க வேணாம் கண்ணாடியை கட்டிடுறாரு. எதுக்காகனா அவருக்கு அவங்களோட ரகசியத்தை பார்க்க தான் பிடிக்கும், தப்பான நோக்கத்துல பாக்குறதுக்கு இல்ல. அப்படியே வேற ஒரு கேரக்டரோட கன்செப்ட்ல எடுத்து போட்டு பார்க்க அவர் சரியான போதை கை போல ட்ரக் எடுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் என்னென்ன பண்றாங்கன்றத இவரால பார்க்க முடியுது. எப்படி நம்ம ஹீரோ இந்த ரிசர்ச்ல சாதிச்சு இந்த உலகமே போட்டுற அளவுக்கு நியூட்டனை விட பெரிய ஆள் ஆயிடுவான்ட்டு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காப்புல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனில இது உருவாக்கி ஒருபட்ட கஷ்டத்தெல்லாம் காட்டுறாங்க. ஒரு ப்ரொஃபஸருமே இவருக்கு சப்போர்ட் பண்ண, ஆனா நாளாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாததுனால இதுக்கப்புறம் என்னால உனக்கு ஃபண்டிங் எல்லாம் பண்ண முடியாது, உன் ப்ராஜெக்ட் இதோட நிறுத்துன்னு சொல்லிடுறாரு. அவருமே என்னைக்கா ஒரு நாள் நான் ஜெயிச்சு காட்ட வேண்டாங்க வந்து கிளம்ப அவர் சொன்ன மாதிரியே அவருமே ஜெயிச்சு காட்டிடுறாரு. ஆனா பிரசன்ட்லயுமே அவருக்கு வேற ஒருத்தர் தான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அலங்காத்தால கால் பண்ண நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டியா சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னடா கதான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அதனால 8 நிமிஷம் மட்டும் தான் பார்க்க முடியும், ஃபண்டிங் பண்றவரை 8 மணி நேரம் பார்க்கணும் சொல்லி ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எப்படியோ ரெடி பண்ணிடுவோம் சொல்றாரு. அந்த பக்கம் கடுப்பான அவருமே 2 மாசத்துக்குள்ள எனக்கு ரிசல்ட் வேணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போனை வச்சிருக்காரு. அப்படியே அந்த மாதவியை பொறுத்தவரைக்கும் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க போல. அவங்களோட கண்ணாடியுமே உடஞ்சி போக சரியா கண்ணு தெரியாது, ஆனா கஷ்டப்பட்டு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் புருஷனான கௌரி சங்கர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. சோகமா ஒரு லெட்டர் கையில கொடுத்து அவர் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல டூர் மாரி போக போறாங்க. அந்த டீச்சர்ஸ்க்குலாம் கிளாஸ் மாரி ஒன்னு எடுக்கிறாங்க. அங்க நான் கன்ஃபார்ம் போய் அவனு சொல்றாரு நான் உன்னை எப்படி பிரிஞ்சிருப்போம் உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அவருமே நோட் பண்ண மாதவமே அந்த பேப்பர் நல்லா ஊத்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு உன் கண்ணாடின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு சொல்ல சரி உடனே கிளினிக் போய் வேற கண்ணாடி வாங்கி வந்துடலாம் சொல்றாரு. மாதவமே கவிதா வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க போல. அதனால கவிதா
கவிதாவோட உதவியால கிளினிக் டாக்டர் வந்து பார்க்க வராங்க. டைம் ஆனதுனால நம்ம டாக்டருமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சரி அப்படியா சார்னு கவிதாவும் வெளில வர அப்பதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதவி நம்ம டாக்டர் பாக்குறாரு. இவ்வளவு அழகாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் பாக்குறேன்னு உள்ள வர சொல்றாரு. இவங்க இவ்வளவு அழகாவும் சின்ன வயசாவும் இருக்கிறதுனால ஒன்னும் கல்யாணம் ஆகல போலான்னு ஃபிளேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் தெரிய வருது அவன் புருஷனை பின்னாடி வந்து உட்காந்துக்கிறான். சரின்ட்டு அப்படியே மாதவியோட சாம்பிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அது மட்டும் போதாதுன்னு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க நீங்களும் கண்ணை செக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு மாதவியோட ஹஸ்பண்டான கௌரி சங்கரோட சாம்பிளையும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா 2 பேரோட கண்ணையும் மாத்தி மாத்தி போட்டு பார்க்கலாம்ல. எப்படி கொஞ்ச நாள் கண்ணாடி எடிட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்க போலான்ட்டு அமுச்சு விட்டுறாரு. இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கண்ணுல இருந்தோம் ரகசியமா சைட் அடிக்கலான்னு சாம்பிள் எடுத்த நம்ம ஹீரோவுமே. ஆனா இவரு போட்ட கண்ணாடியிலேயே ஒரு கேமரா வச்சிருக்காப்புல. அது வழியே ரெக்கார்ட் ஆன மாதவியோட ஃபேஸ பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காப்புல. அடுத்த நாள் மாதவியுமே ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணாடி வாங்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே கண்ணாடி மட்டும் கொடுக்காம கடலை போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற கவிதாவுமே தன்னோட தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்காங்க. தன்னோட தங்கச்சிக்குமே பிறந்த நாளே இந்தாங்க சார் கேக் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே அன்னைக்கு மார்னிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ரகசிய ரூம்குள்ள போய் இப்ப மாதவி சாம்பிளும் இருக்கு மாதவியோட ஹஸ்பண்ட் சாம்பிளும் இருக்குல்ல மாத்தி மாத்தி போட ரசிக்கலாமேன்ட்டு நம்ம ஹீரோவுமே குதூகலமா போட்டு பாக்குறாரு. மாதவி அந்த பக்கம் கண்ணாடி முன்னாடி மேக்கப்லாம் பண்ணிட்டு படுக்கிறதுக்காக பெட்ரூம் போறாங்க. ஆனா அங்க ரூம்ல உட்காந்துட்டு இருந்த நம்ம கௌரி சங்கருமே அஜால் குஜால் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோக்குமே செம கடுப்பாயிடுது. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத நம்ம பார்த்துன்னு இருக்குமேன்ட்டு பார்க்கவே வேணாமேன்ட்டு பாதியிலே கைட்டுறாரு. அப்படியே அடுத்து ஒரு நாள் கௌரி சங்கர் கண் வழியா பாக்குறாரு. அவருமே வேற ஒரு ஆள் கூட ஸ்கூல் வாசல்ல நின்று வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளுமே கௌரி சங்கர் பயங்கரமா திட்டிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த எல்லா மேட்டருமே ஹீரோ நோட் பண்ணி வச்சிருக்காப்புல. அப்படியே 3வது நாளுமே நம்ம மாதவியோட கண் வழியா நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவங்களும் வீட்டுல உட்காந்தபடியே கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்தபடியா நம்ம கௌரி சங்கரோட கண் வழியா பார்த்தா அவருமே நம்ம ஹீரோ கீழே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற ரம்யாவோட தங்கச்சிக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காப்புல. அப்படியே தொடர்ந்து அடுத்த நாள் அதே மாதிரி மாதவியோட கண் வழியா பார்க்க அவங்களுமே காய்கறி வாங்கிக்கிட்டு யாரோ ஒருத்தர் கூட சிரிச்சு நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா கௌரி சங்கர் கோவப்பட்டார்ல அந்த ஆள் கூட தான் அவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்குமே இவங்க 2 பேருக்குள்ள என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியே நம்ம ஹீரோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க அவர் கையில இருக்க சாம்பிள் காலியாகிற வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதனால அவர் சரியா பேஷண்டையும் பாக்குறதுல போன் பண்ணாமலே எடுக்காம இதே வேலையாவே இருக்காரு. இதை நோட் பண்ற அசிஸ்டன்ட்டுமே ஏன் இப்படி பண்றாரு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவால பார்க்க தான் முடியும் அவங்க என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்கலாம் முடியாது. ஒரு நாள் நைட் அதே மாதிரி மாதவியோட கண் வழியா பார்க்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நைட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அதுலயும் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு எங்கேயோ ஹஸ்பண்ட் தூங்குறாரா செக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. எதுக்கு ஹஸ்பண்ட் தூங்குறாரா செக் பண்ணிட்டு எல்லாம் போறாங்க ஏதாவது அஃபேர் ஏதாவது போதான்ட்டு நம்ம ஹீரோவுமே நோட் பண்றாரு. அப்படியே நைட்டு நடந்து போக ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் வரான். அவங்க கூட பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவனோட ஃபேஸையுமே நம்ம ஹீரோவால பார்க்கவே முடியல. இவங்களுமே யாருக்கும் தெரியாம சிம் எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் எவ்வளவு திருட்டுத்தனமா இருக்காங்க நம்ம யாரு கூட அஃபேர் இருக்குது நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. என்னதான் ஒன் சைடா காதலிச்சாலும் அவங்க வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கான்னு தெரியும் நம்ம ஹீரோ பயங்கர அப்செட் ஆயிடுறாப்புல. அதனால அவர் பயங்கரமா கத்த வெளியில இருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவரு கிளினிக் வந்து பேஷண்ட் யாரும் பாக்குறமே தெரியலன்ட்டு கவிதாவே என் தங்கச்சியை பார்த்துட்டு வர நான் கிளம்புறேன் நீ கொஞ்சம் பாத்துக்கும் சொல்றாங்க. அதுக்கு போஸுமே நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். அப்படியே ஹீரோமே கௌரி சங்கர் என்ன பண்றான்னு பாக்கலாம்னு திரும்பி யோசிக்க கௌரி சங்கரோட லென்ஸை போட்டு பார்த்தா கௌரி சங்கரை நோக்கி மாதவி வந்துட்டு இருக்கா. மாதவியோட கையில சின்னதா ஒரு மண்வெட்டி இருக்கு. அந்த மண்வெட்டி வச்சு ஹஸ்பண்டோட கழுத்துல சராமரியா குத்துறாங்க. ரத்தெல்லாம் தெறிக்க தெறிக்க இருக்க நம்ம ஹீரோ அதை பார்க்கவே ஹஸ்பண்ட கொலை பண்றாங்கன்னு தெரிய வருது. பயங்கர ஷாக்ல பாத்துன்னு இருக்க நம்ம ஹீரோவுமே வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருந்தாலும் அவளுக்காக தான் இப்படி பண்றா போல. சரி பாடி என்ன பண்ண போறான்ட்டு யோசிக்க ஆனா அதை பாக்குறதுக்கு தைரியம் இல்லாம பயந்து ஒரு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே காலையில ஆகுது. ஷட்டர் திறந்திருக்கேன்ட்டு அங்க இருக்க அசிஸ்டன்ட் உள்ள வரான். ஹீரோவுமே காணா. சரின்ட்டு கால் பண்ணி பார்த்தா ரூம்குள்ள இருந்து ரிங்டோன் கேக்குது. ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கேயுமே இல்ல. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அது வழியா சவுண்ட் கேக்குது. அவனுமே அந்த பக்கம் தடவி தடவி பார்க்க ஹீரோ அப்பதான் டக்குன்னு கதவை திறந்து வெளில வராரு. உள்ள இவரை பார்த்தவொடனே கோவப்பட நீ எதுக்கு இங்க வந்தா சொல்லி திட்டுறாரு. இல்ல ஷட்டர் ஓப்பன்ல இருந்துச்சு அதனாலதான் வந்து என்னன்னு பார்த்தேன்னு சொல்ல சரி நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன் ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு வரத்தாவில்ல கவலைப்படாதீங்க ஒரு 2 பேருக்கு நான் சம்பள காசை கொடுத்துறேன் கையில கொடுத்துறாரு. கவிதா கிட்ட மறக்காம காசை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படியே குளிக்கும் போது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்க அவங்க பாடி எங்க டிஸ்போஸ் பண்ணாங்க மட்டும் அவருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஆனா எப்படியாவது போலீஸுக்கு சொல்லி ஆகணும் மட்டும் அவர் யோசிக்கிறாரு. நேரடியா போய் சொன்னா உனக்கு எப்படி தெரியாண்டு போலீஸ் கேட்பாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ குழப்பத்துல இருக்க சரி ஸ்டேட்டா வீட்டுக்கே போயிடலாம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. மாதவியை பார்த்து கௌரி சங்கர் இருக்காரா கண்ணாடி வாங்க வரலையான்னு சொல்லிட்டு கேட்க இல்ல ஒரு டூருக்கு போய்கிறாரு அப்படி இப்படின்னு சமாளிச்சு அவர் அனுப்பிச்சு விட்டுட்டு இவையா வந்து கரெக்டா கேட்கறான்ட்டு அவங்களுமே சந்தேகப்படுறாங்க. அடுத்த நாள் மாமனார் மாமியார் வந்து தன்னோட புள்ளைய காணாமட்டு கேட்க சரி வர வழி இல்லையாண்டி இவ்வளவு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி என் புருஷனுக்கான அவர் டூருக்கு போறதான் சொல்லிட்டு கிளம்புனாருன்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு தான் மாதவி போய்க்கிறான்னு தெரிய வந்த நம்ம ஹீரோவுமே வீட்டுல யாரும் இல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் அந்த கொலைப்பன ஆயுதமோ இல்ல டெட் பாடி ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காரு. நம்ம மாதவியுமே நல்லா கிராஃப்ட் ஒர்க் நல்லா பண்றதுனால அந்த கொலைப்பன ஆயுதமான மண்வெட்டிய யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒரு கடிகாரத்துக்கு கீழே தொங்க விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமா இதை வச்சுதான் கொண்டான்ட்டு அதனால அதை மட்டுமே கட்டின்னு வெளியில வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த மாதவிக்குமே யாரோ உள்ள வந்திருக்காங்க கொலைப்பன ஆயுதத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோவுமே இந்த ஆயுதத்தை அப்படியே பேக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிடறாரு. ஆனா அவங்களுமே ஏதோ ஒரு சாதா டப்பாண்டு தூக்கி அட்ட கடைசிடுறாங்க. நம்ம போலீஸுமே மாதவியை பார்த்து உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகமா இருக்குன்னு கேட்க அவங்களுமே வேற யார் மேலேயே எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்ல சரின்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து அசோகன் ஒருத்த மேல எனக்கு சந்தேகமா இருக்கு
அவர் கூட ஒர்க் பண்றவர் போல அப்படின்னு சொல்றாங்க. அவரை தேடி போலீஸ் போய் கேட்க அவர் இந்த மாதிரி பிரைவேட்டா டியூஷன் வச்சு நடத்துறது எனக்கு பிடிக்கல, அதை நான் ஆன் பண்ணதா சொல்றாரு. போலீஸுமே வேற யார் மேலேயா சந்தேகம் வந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த அசோக் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தபடியா ஹீரோவுமே அந்த அசோக தான் தேடி வராரு. அந்த உட்டி போட்ட ஒருத்தர் அந்த அசோகா தான் இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ண ஹீரோவுமே ரைட்டா அந்த கேள்வி கேட்காம சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே போலீஸுமே மாறி மாறி அவர் டியூஷன் நடத்தின எல்லார்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. இதை நோட் பண்ற ஹீரோவுமே ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, நான் தான் பார்சல் அமுச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அது எழுதி ஒரு பேப்பர்ல தூக்கி அடிச்சிட்டு போயிடுறாரு. அதை பார்த்தா போலீஸுக்குமே திறந்து படிச்சு பார்க்கல, சார் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் ப்ரூஃபோட உங்களுக்கு அனுப்பி விட்டேனே அப்படின்னு எழுதி இருக்கு. ஏற்கனவே அனுப்பினானா என்ன அனுப்பிருப்பான் இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் கான்ஸ்டபிளுமே வந்து ஒரு பொட்டி மாதிரி வந்துச்சு, நான் தான் தூக்கி கடைச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதை ஏன் முன்னாடியா சொல்லணும்னு கோவப்பட்ட அவருமே இப்ப அந்த பார்சல் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சின்ன மண்வெட்டி தான் இருக்கு. இந்த மண்வெட்டி வச்சுதான் கொலை நடந்திருக்கு போல, ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க போல. அப்ப எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணுமேன்ட்டு அப்படியே அந்த தகவலை நம்ம கிட்ட சொல்றவன் யாரு, அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ட்டு அவன் எழுதி அனுப்பிச்ச அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்படி மாதவியா ஃபாலோ பண்றது தெரிஞ்ச அந்த மர்மனவர் இவுடி போட்டவனுமே நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சு விடுறான். அதுல நம்ம ஹீரோ மாதவியை ஃபாலோ பண்ணும்போது எடுத்த போட்டோலாம் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நான் போலீஸ்ட மாட்டி விட்டுருவனும் எழுதி இருக்கு. அப்படியே அடுத்த மறுநாள் போலீஸுக்குமே குப்பையில ஒருத்தனுக்கு கௌரி சங்கரோட பர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்கிட்ட ஏது உனக்குன்னு கேட்க இதை ஒரு லேடி தான் தூக்கி போட்டு போனதா சொல்றான். சரின்ட்டு யாரா இந்த லேடின்ட்டு அந்த லேடியை வரைஞ்சு பார்க்கலாம்னு ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தபடியா போலீஸுமே ஹீரோட கிளினிக்கே வந்துடுறாங்க அவனை தேடி. ஏன்னா அசோகமே போலீஸ் கிட்ட எனக்கு ஒருத்தன் கால் பண்ணா, அவன் யார் எவருன்னு தெரியல, நான் வந்த கார் மட்டும் அடையாளம் சொல்லிடுறாரு. அதை வச்சு போலீஸுமே கண்டுபிடிச்சு அவனோட கிளினிக்கே வந்துடுறாங்க. கிளினிக்குமே மூடி இருக்க அங்க பக்கத்துல டீ கடையில விசாரிக்க ஒரு பையன் கிட்ட, அந்த பையன் போஸவே பாருங்க அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்றான் அந்த பையனும். அப்படியே போலீஸுமே போஸ் கிட்ட போய் விசாரிக்க அவருமே அவன் தங்கி இருக்க இடத்த சொல்லிடுறான். போலீஸுமே அப்பார்ட்மெண்ட் வந்து செக்யூரிட்டி விசாரிக்க அவருமே எங்கிட்ட காசை கொடுத்துட்டு எல்லாரோட சீக்கிரட்டும் கேட்பாரு சார் சொல்லிடுறாரு வெகுளித்தனமா. அடுத்தபடியா நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவருமே நம்ம சீக்கிரட் ரூம்ல தான் இருக்காரு. அந்த மர்ம நபரான ஓடி போட்டவன் கிளினிக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே கொலை நடந்த நைட்டு கீழே விழுந்திருப்பாரு, அப்படியே கண்ணாடியும் உடஞ்சிருக்கும். அந்த ஃபைனான்ஸ் பண்ணவனே எப்போ நீ கண்ணாடியை ரெடி பண்ணி தர சொல்லிட்டு மிரட்ட ஒரு பக்கம் போலீஸ் வரை ஒரு மும்முரமா தேடிட்டு இருக்க. சரி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமட்டு யோசிக்கிறாரு. அப்படியே இன்ஸ்பெக்டர் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. என்னன்னா மாதவிக்கும் ஹஸ்பண்டும் ஏகப்பட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அஃபேருக்காக கௌரி சங்கர் கதையை அவங்க முடிச்சிருக்கலாம். ஆனா அவரை கொலை பண்ணது எப்படி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என் கேள்வி என்னன்னா ஹீரோ எப்படி அந்த கொலையை பார்த்தான், எந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணிருக்காங்க உட்பட ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆயுதத்தையுமே அவன் அனுப்பி வச்சிருக்கான். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்றது அவனுக்கு பிடிச்சதான் நம்ம விசாரணை பண்ணணும். அவ எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ட்டு அங்க இருக்கணும்டா சொல்றாரு. மாதவியுமே யாருக்கும் தெரியாம ஒரு ஃப்ரிட்ஜ்ல தான் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க போல. இப்ப அந்த மர்ம நபர் கூட சேர்ந்து அந்த ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது எந்த இடம் பார்த்தா ஹீரோட கிளினிக் தான். எப்படியாவது அவனை மாட்டி விட்டு நம்ம ரெண்டு பேர் தப்பிச்சு இவங்க ரெண்டு பேர் முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ இல்லாத சமயம் அவரோட சீக்கிரட் ரூமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்குள்ள பாடியை மாத்திடுறாங்க. சரி வேலை முடிஞ்சுன்னு அந்த மாதவியுமே அங்கிருந்து கிளம்பலாமன்னு பார்க்க அந்த சமயத்தில் ஹீரோ வர சவுண்டு கேட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல இன்ஸ்பெக்டருமே குப்பத்தொழில ஒருத்தன பஸ் கிடைச்சதுல அவன் வந்து ஃபேஸ வரைய சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வச்சு அவனோட ஃபேஸ வரைஞ்சிடறாங்க. அதை பாட்டு இன்ஸ்பெக்டருமே இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே சொல்றாரு. ஹீரோவுமே நைட்டு நேரம் யாருக்கும் தெரியாம ஊருக்கு கிளம்பலாம்னு தேவையான பொருட்கள் எடுக்க வந்திருப்பாரு. ஃப்ரிட்ஜ்ல மருந்தெல்லாம் எடுக்கலாம்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள கௌரி சங்கரோட பாடியை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஷாக் ஆயிராப்புல. இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம தப்பிக்கணும் கட்டையை வச்சு மண்டையில் அடிச்சு ஒரு இடமே தப்பிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டருமே கரெக்டா வெளியில வந்து நிக்கிறாரு. இவங்களுக்குமே எப்படி வெளியில போறதுன்னு தெரியல. அந்த சமயத்துல முடிப்பு வந்த நம்ம ஹீரோவுமே யார் இந்த மர்மனவர்னு இப்பதான் பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, கூட வேலை செஞ்ச கவிதான்ற பொண்ணு தான். அப்போ இது அஃபேர் எல்லாம் கிடையாது, வேற ஏதாவது நடக்குது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டா இவன் கவிதாவோட ஃபேஸா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கௌரி சங்கர் காலி பண்ணிக்கிறான்றது ஹீரோ தெரிஞ்சது இல்ல. எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்ற நம்ம ஹீரோவுமே கேட்க அவங்க ரெண்டு பேருமே நான் எதுனாலும் அப்புறமா சொல்றேன், வெளியில போலீஸ் இருக்காங்க கத்தாதான் சொல்றாங்க, நீ மட்டும் வெளியில சமாளிச்சு போலீஸ் அனுப்பி விடலன்னா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல நீயும் கூட்டுன்னு மாட்டி விட்டுருவோம் சொல்றாங்க. இவருமே சரின்ட்டு வெளியில போக வெளியில வந்த நம்ம ஹீரோ கிட்டமே இன்ஸ்பெக்டர் வந்து நீ தானே எங்களுக்கு க்ளூல அனுப்பி வச்ச, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சொல்றாரு. எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒத்துக்கவே இல்ல. என்ன சார் சொல்றீங்க, நான் எந்த க்ளூவுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கலைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ கௌரி சங்கரை பத்தி எதுவுமே தெரியாது சொல்லிட்டு கேட்க இல்ல சார் அவர் எனக்கு பேஷண்டா வந்தார் அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு இருக்காரு. சார் அங்கெல்லாம் என்ன சார் செக் பண்றீங்க, அங்க ஒண்ணுமே இல்ல சார் ஹீரோ சொல்ல இன்ஸ்பெக்டருமே சீக்கிரட்டான ரூமையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டருமே அந்த ரூமுக்குள்ள போக அவர் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றது ஹீரோ ஒரு பக்கம் பதட்டப்படுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருமே ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் செக் பண்றாரு. கடைசியா அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா உள்ள பார்த்தா அதுக்குள்ள பாடி எதுவும் இல்ல. அதேமே இந்த ரெண்டு லேடிஸுமே எங்க போனாங்கன்னு தெரியல. சரி வேற ஏதாவது பிரச்சனைனா கன்ஃபார்ம் வருவேன், இப்போ வரைக்கும் நீ தப்பிச்சேன்னு சொல்லிட்டு வெளில போறாரு. இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டாங்களாண்டி இவங்க ரெண்டு பேரும் வெளில வராங்க மறைஞ்ச இந்த இடத்துல இருந்து. இப்போ கௌரி சங்கர் ஏன் தான் கொண்டு ஹீரோ கேட்க உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்னு மாதவி கோவப்பட வாக்குவாதம் வந்து அப்போ ஒரு சிலிண்டர் தூக்கி அடிச்சிடுறாங்க. அப்ப அந்த இடமே போக மூட்டமாயிடுது. அப்பதான் வெளியில போன இன்ஸ்பெக்டருமே திரும்பியுமே உள்ள வந்துடுறாரு. என்னதான் நடந்துச்சுன்னு இப்பதான் நம்மளுக்கு உண்மையை சொல்ல வராங்க. மாதவிக்கும் கௌரி சங்கருக்கு எதனால இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்னு இப்பதான் சொல்ல வராங்க. கௌரி சங்கர் டியூஷன் எடுக்கும்போது ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணதான் மாதவியா இருப்பா. ஒரு சாக்லேட்ல ஏதோ கலந்து கொடுத்து மாதவி கூட தப்பா நடந்திருப்பாரு. அதை மாதவியோட அம்மாவே பார்க்க தன்னோட பொண்ணோட விருப்பப்பட்டது அதில் நடக்குது போல நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லையான்ட்டு அவர்கிட்டயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல அவ அப்பயே கன்சீவா இருப்பா. ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சதுக்கு
அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைலாம் வேணான்ட்டு கருவை கலைச்சிடுறாரு. காரணம் நீ குழந்தைலாம் பெற்றுட்டா உன்னோட அழகு போயிடும், எனக்கு உன்னோட அழகு தான் ரொம்ப முக்கியம், அதனால கருவை கலைச்சிருவாரு. அதுக்கப்புறமே 2 வாட்டி கரு உண்டாயிருக்கும், அப்பயுமே அவர் கலைச்சிருவாரு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவருக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில தான் தெரிய வந்துச்சு அவரோட கேப் மாதிரி தரணும் என்னன்ட்டு. அது என்னன்னா கவிதாவோட தங்கச்சிக்கு டியூஷன் எடுத்து போவார்ல, இவங்களை எப்படி குழந்தையில ஏமாத்தினாலும் அதே மாதிரி அந்த பொண்ணையுமே ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு தடவை மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பாரு. அதோட மட்டும் இல்லாம அதை வீடியோவும் எடுத்து வச்சு அந்த பொண்ணை டெய்லி மிரட்டி இப்படி தப்பா நடந்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே தன்னோட அக்கா கிட்ட சொல்றது தயங்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இந்த வாழ்க்கையே வேணாண்டு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிடுறா. ஆனா எப்படியே நம்ம கவிதா தான் அதை கண்டுபிடிச்சு தடுத்திருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ண சொல்லிட்டு கேட்க தன்னோட தங்கச்சி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே ஸ்ட்ரெயிட்டா மாதவி கிட்டே போய் உன்னோட ஹஸ்பண்ட் தான் இப்படிலாம் பண்ணாங்க சொல்ல, மாதவியுமே எவ்வளவு நாள் எவ்வளவு கேவலமான ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு எப்படியாவது அவளை கொலை பண்ணி அவனுமே 2 பேரும் சேர்த்து பிளான் பண்ணி கரெக்டா அவருமே வெளியூர் போறதா சொல்லவே இதுதான் அந்த பிளானுக்கு சரியான நாள்னு முடிவு பண்ணி அன்னைக்கு தான் அவங்களை கொலையும் பண்ணிருப்பாங்க. இவங்க பண்ண பிளான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுதான் இவங்க எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியாதானா? ஆனா ஹீரோ எப்படியோ சந்தேகப்பட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு முடிவு பண்ணி தான் ஹீரோ இதுக்குள்ள நுழைச்சலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. எதனால கௌரி சங்கரை கொலை பண்ணிக்கிறான்றதை நம்ம ஹீரோக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் தெரிஞ்சிருது. எப்படியோ அவங்க பண்ணது சரிதான முடிவு பண்ண இன்ஸ்பெக்டருமே இவனை மாரி ஆள்லாம் சாகுறது தான் சரின்னு அவருமே பெருசா அது தெரிஞ்சுக்காத மாதிரி அங்க வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவின் தன்னோட சீக்ரெட் ப்ராஜெக்ட பத்தியுமே எப்படி இந்த விஷயம் அவருக்கு தெரியும்ன்றதுமே யாருக்கும் தெரியாமலே பாத்துக்கிறாரு.